பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எதற்குமே அஞ்சிடேன், கர்த்தரே என் பலன். எதற்குமே அஞ்சிடேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மிலே அன்பு கூறுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முன்னேறி செல்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை கிருபாதார பலியாக அனுப்பினதினாலே தான் உலகத்திலே அன்பு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த அன்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அன்பிலே நம்மிலே அன்பு கூறுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவனுடைய அன்பினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் பொழுது நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை வருகிறது. நாம் ஜெயித்து முன்னேறி செல்லுகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரினும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் உண்டாயிருந்து பொல்லாத பிசாசின் காரியங்களை ஜெயித்திருக்கிறோம், பொல்லாதவர்களை ஜெயித்திருக்கிறோம். பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். காரணம், உலகத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். நாம் இதை எப்பொழுதும் அறிக்கை பண்ண வேண்டும். உலகத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற உலகத்தோடு சேர்ந்த அவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவனாகிய கர்த்தர் பெரியவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது நாம் ஜெயித்து முன்னேறி செல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி பொல்லாங்கனை ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். மாத்திரமல்ல, சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்முடைய சாட்சி அநேக நேரங்களிலே பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையாய் மாறுகிறது. ஆகவே கர்த்தரை குறித்து நாம் சாட்சி கொடுக்கும் பொழுது பிசாசு தோற்று போகிறான். நான் ஜெயித்து முன்னேறி செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களாய் முன்னேறி செல்ல போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் சாத்தானுடைய கிரியைகளின் மேலே ஒரு ஜெயம், பிசாசனுடைய ஆளுகையின் மேலே ஒரு ஜெயம், எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று முன்னேறி சென்று மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை அப்படித்தான் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நாம் தேவனால் பிறந்து உலகத்தை ஜெயித்தவர்கள், நாம் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் முற்றிலுமாய் விசுவாசித்து முன்னேறி செல்ல வேண்டும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே சாட்சி
சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் ஜெயித்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த தோல்வியும் நமக்கு வராது. எப்பொழுதும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முன்னேறி செல்வோம். வசனத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை ஜெயித்து முன்னேறி செல்வோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் சுதந்திரித்து நம் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு மேன்மையான ஜெயத்தை பெற்று முன்னேறி செல்ல உதவி செய்யும். எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று ஆண்டவருடைய நாமத்துக்கு சாட்சியாய் மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவர் மகிமையான சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு மேன்மையை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கு நீ தந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.